ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக வந்து அப்ஸ்டாக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃப்என்ஓ, ஸ்டாக்ஸ், எம்எஃப்னு கொடுத்துருப்பாங்க, ஐபிஓ கொடுத்துருப்பாங்க. எம்எஃப் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் வந்து வந்துடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஃபண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் சர்ச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் அது நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.35% ஆனுவல். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா சிஏஜிஆர் எல்லாமே இருக்கும். என்றைக்கு லான்ச் ஆகிருக்கு, லாக்இன் பீரியட் என்ன, என்ஏவி என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ, எல்லாமே இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டேக்ஸஸ் அண்ட் எக்ஸிட் லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 0%. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும், எஸ்ஐபி இருக்கும். நீங்கள் எஸ்ஐபி வந்து கொடுங்க. எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ யார் வேணால் பண்ணலாம். 100 ரூபாவில் எஸ்ஐபி. ஸோ 100 ரூபா கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா டேட் வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டை வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் 25ஆம் தேதி எனக்கு கொடுக்குறேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் பணம் கட்டுறதுக்கு. ஸோ நான் அந்த டேட்டை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டு டேட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி கன்ஃபார்ம் டு பை. கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி காட்டுது. அதில் ஒரு டவுன் ஏரோ இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற பேமெண்ட் ஆப்ஷனில் வரும். யூபிஐ ஆப் எல்லாமே காட்டும், இல்லை நெட் பேங்கிங்கும் காட்டும். எந்த மெத்தடில் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் கூகுள் பே கொடுத்துட்டு பே 100 கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பணம் வந்து சென்ட் பண்ணிட்டேன் கூகுள் பேயில். இப்போ நான் அப்ஸ்டாக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணணும். என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணணும். நெட் பேங்கிங் வழியாக பண்ணலாம், டெபிட் கார்டு வழியாக பண்ணலாம், ஆதார் வழியாக பண்ணலாம். நான் ஆதார் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க, கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பருக்கு வர ஓடிபி வந்து கேட்குறாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? ஓடிபி அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிரும். மறுபடியும் இன்னொரு ஓடிபியும் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் அடிச்சிருங்க. ஸோ 2 டைம் ஓடிபி கொடுக்குறாங்க. ஓடிபி அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிரும் இந்த பேஜ். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். எஸ்ஐபி ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆட்டோ பே வந்து எனேபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆர்டர் பிளேஸ்ட், பேமெண்ட் ப்ராசஸ்ட். ஸோ உங்களோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு எஸ்ஐபி வந்து நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் வந்துருச்சு எஸ்ஐபி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆக 2-3 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜில் எக்ஸ்ப்ளோர்லேருந்து போர்ட்ஃபோலியோ வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆக்டிவ் எஸ்ஐபிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஷோ ஆகுது. ஸோ ஆக்டிவ் எஸ்ஐபிஸில் ஒன்று வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எஸ்ஐபி வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து
எஸ்ஐபி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.